இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-check is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். ஹலோ விமல் சார், நான் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பேசுறேன். வணக்கம் சார். நான் 40 வருஷமா இந்த திரை வாழ்வே என் மூச்சனை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரிங்க சார். சரி, என்னதோ நாளிதழ் வந்து இளைய பாரத இந்திய பூமி அப்படின்ற ஒரு மேகசின் சார். சோ அதனால விளக்கேத்து வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒரு ஆர்டிகலுக்காக அஞ்சலி கிட்ட பேசணும். நீங்களும் பேசுனீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் தான் உங்ககிட்ட பேசுறோம் சார். முதல்ல இந்த கலகலப்புல ஏதாவது கை கலப்பு இருக்க மாதிரி காட்சிகள் அமைஞ்சிருக்கா சார்? சண்டை காட்சிகளா? சண்டை காட்சிகள். சண்டை காட்சி இல்ல, அப்படி இருந்தா கூட அது காமெடியான சண்டை காட்சி. இப்ப திரைத்துறையில ஒரு கலை பயணத்தை தொடங்கும் போது ஒரு இளம் நடிகரா உங்களுக்கு இருக்கும் விழுப்புண்கள் என்ன சார்? இளம் நடிகரா திரைத்துறையில இருக்கும் விழுப்புண்களை எப்படி நீங்க சந்திக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கீங்க? விழுப்புண்களா? விழுப்புரத்து பக்கத்துல இருக்கு சார். என்ன சார் விழுப்புண்னா வந்து இருக்கிற கஷ்டங்கள் கடினங்கள்லாம் இருக்குல்ல, அதை எப்படி ஒரு இளம் நடிகரா நீங்க தாக்குதலுக்குள்ளாகாம பேஸ் பண்ண போறீங்க? இல்ல சார், நீங்க வந்து விழுப்புண்னா என்னன்னு கேட்டீங்கல்ல. விழிப்புண்ணா எனக்கு சரியா புரியல. ஓகே ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். ஜெனரேட்டர் ஓடுது, இங்க நான் ஒரு இதுக்குள்ள நின்னு பேசிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது சார், அந்த கஷ்டம் எனக்கு தெரியுது. வேகாத வெயில்ல வெந்து ஒரு நடிகரா இப்ப உயர்ந்து அந்த சிகரம் தொட்ட மனிதராகி இருக்கீங்க. சோ இந்த கஷ்டங்கள் பாதைகள் எப்படி உங்களை சஞ்சாரிச்சிச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தான். தூத்துப்பட்டியில நாடகங்கள்லாம் நடிச்சு கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இப்ப வந்து இன்னைக்கு ஒரு நல்ல இதுல வந்திருக்கோம்னா இதை தக்க வச்சுக்கிறதுக்கு அதோட பெரிய போராட்டமா இருக்கு. ஆமா, வாழ்க்கையினும் ஓடம் வழங்குகின்ற வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு போராட்டத்தோட, வாய்ப்பு வாங்குறதுக்கு வாங்கின போராட்டத்தோட, வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் இதை தக்க வைக்கணுங்கிற ஒரு போராட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. விமல் அவர்களே, உங்களுக்கு வந்து இந்த களவாணிக்கு அப்புறமான வாழ்க்கை மாற்ற ஓட்டம் இருக்கே, அது சித்தத்தினால் உண்ட பித்தத்தினால் எனது ரத்தத்தினால்ன்ற மாதிரி மக்கள் மனதில் இடம் பெற்றிருக்கிறது. மக்கள் மனதை கவர்ந்த ஒரு ஹீரோவா இருக்கும் பங்களிப்பின் ரகசியம் ஆஃப் த சந்தோஷம் என்ன உங்களுக்கு? நமக்கு கதை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது நம்மளோட முகத்தை வந்து சில முகங்கள் வந்து பார்த்தோம்னா பிடிக்கும்ன்ற ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறீங்க. பக்கத்து வீட்டு பத்மநாபன். சரி, ஆமா. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆளா வந்து எல்லாம் நினைக்கிறாங்க. இந்த நடிகர்களுக்கு பட்டங்கள் கொடுக்கறதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் புகுத்த வந்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பட்டம் நீங்க வச்சுக்கலாம்னு விருப்பறீங்க? ரசிகர்கள் என்ன பட்டத்தை? எனக்கு படிச்சு வாங்கின பட்டம் போதும். அது என்ன பட்டம்? அது 10th ஃபெயில்ங்கிற பட்டம். நீங்க 10வது ஃபெயில் வரைக்கும் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்களா சார்? இந்த பட்டங்கள் இல்ல அப்படின்றது வந்து ஒரு புரட்சிகரமான முடிவு. ஆனா பட்டங்கள் வச்சிருக்கிறவங்க பத்தி என்ன சொல்றீங்க சார்? இல்ல அப்படி கிடையாது. வச்சிருக்கவங்க வைக்காதவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத இப்ப நீங்க இரண்டு பிடிச்சிருக்கோம். எனக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஒரு உணவு பிடிக்கும். என்ன சார் ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி சொல்றீங்க? டக்கு டக்குன்னு உணவு பசிக்குது. சரி, உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கும், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கும். கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி இப்பதான் சார் மாதிரி. ஐயோ சார், நகைச்சுவை உணர்வு தான் உங்களின் உயர்த்த போகிறது வாழ்வே அப்படின்ற ஒரு ஜனனம் இருக்கு சார். ஏகார் கொஸ்டின் சார். இப்ப என்ன அப்படின்னா, எங்க மேகசின்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நடு பகுதி வந்து நடு பேஜ் இருக்கு இல்லங்க, அது வந்து ஆடியோ வீடியோ ஆஃப் த விஷுவல் மீடியம் ஓகே நேஷ் அப்படின்றது ஆடியோவா வரும். சோ அந்த டெக்னாலஜி ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் த பில் கேட்ஸ் நம்ம இது பண்ணி இன்கார்பரேஷன் பண்ணிருக்கோம் சார். அதுக்கு நீங்க ஒரு ஆடியோ ஃபைலா வந்து எங்களுக்கு சில வார்த்தைகள் நீங்க வந்து ஏதாவது 2 லைன் பாடலாம், இல்ல பேசலாம். அதை எங்க வாசகர்கள் படிச்சு புகுத்தி மனத்துல இடம் பெருத்தி அவங்க வீட்டுல வச்சு வழிபடும் வாய்ப்புகள்லாம் இருக்கு சார். சரிங்களா? சோ ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி பேசினாரு, ஒரு பிரபல நடிகர். அவர் பேசினது வந்து கிட்டத்தட்ட எம்மி அவார்ட்ல போய் கும்மி அடிச்சுட்டு வந்ததுன்னா பாத்துக்கோங்க. அது வந்து அவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது சார், தோராயமா சொல்ல முடியாது. இப்ப நீங்க சில வார்த்தைகள் வந்து ரசிகர்களுக்காக கொடுக்கலாம் சார். என்னன்னு எப்படி? வணக்கம், நான் விமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டம்ம டம்மா டம்முக்கு டம்முக்கு டம் டம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க அம்மா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடல்களை நீங்கள் பாடலாம். ஆக்ஷன். இவளுக்கு தாங்க முடிய சார் நீங்க வந்து இவளுக்கு வந்து ஈ குறியில ஈ நெல்லில ஆரம்பிச்சிட்டீங்க சார். நான் ஆக்ஷன் சொல்லும் போது கொஞ்சம் கரெக்டா ஆரம்பிக்கலாம் சார். அந்த லைன் ஆஃப் த ரிதம்ல வரல, சரிங்களா? இல்ல பாட வேணாம் சார். நீங்க வணக்கம், நான் விமல் பேசுகிறேன், இவளுக்கு இம்ச தாங்க முடியல அப்படின்றத ரிதம் ஆஃப் த ஆக்ஷன்ல இருந்து சொல்லுங்க. ஓகேவா? ஆக்ஷன். வணக்கம், நான் தான் உங்க விமல் பேசுறேன். சார் தான் வேணாம் சார், நடுவுல எதுக்கு தான் சொன்னீங்க சார்? வணக்கம், நான் விமல் பேசுறேன்னு நோட்டி சொன்னா போதும் சார், சரிங்களா? ஏன்னா வந்து தான் வந்து எடிட்டிங் ஆஃப் த எடிட்டோரியல் பாலிசில வராது. ஓகே சார், எடிட்டோரியல் பாலிசி ஆஃப் த பிரஸ் ஃப்ரீடம். ஆக்ஷன். வணக்கம்,
விமல் பேசுறேங்க. நான் யாரு சார் சொல்லு? நான் இல்ல. அப்ப நான் விமலா? நீங்க தானே விமல்? சரிங்க. சரியா சார்? ஃபைனல் டேக் சார். சரிங்களா? ஓகே, ஆக்ஷன். வணக்கம், நான் உங்க விமல் பேசுறேன் சார். உங்க என்ன சார் நம்ம சார்? நீங்க எல்லாருக்கும், நீங்க விமல்னா எல்லாருக்கும் பொது. உலகத்தின் உத்தன நாயகனே நீங்க தான். ஓகே சரி. ஓகே, வணக்கம், நான் விமல் பேசுறேன். ஒண்டி ஃபைனல் டேக் சார். ஆக்ஷன். வணக்கம், நான் விமல் பேசுறேன். இவளுகையும் தாங்க முடியல, இவளுக இல்லாமலும் இருக்க முடியல. வணக்கம் வணக்கம், நன்றி. ஓகே சார். விமல் சார், பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். அஞ்சலி என் கூட லைவ் ஷோல உட்கார்ந்துருந்தாங்க. வணக்கம் மச்சி. இல்ல மச்சான், யாராவது கலாய்க்கணும், யாராவது கொடுங்க, போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி only on 92.7 பிக் எஃப்எம். மனசு தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். பழைய சொல்லலாம்.